யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வர்மக்கலை நிபுணர் சுரேஷ் சார் இருக்கார். இவர் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எந்தெந்த மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணால் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா பதிவுகள் பேசியிருக்காரு. ஸோ அதை பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அங்கே வந்து ஜாயின் பட்டன் ஒன்று இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற இந்த முதுகு தண்டோட சிகிச்சையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தண்டோட சிகிச்சை ஸ்பைனல் கார்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்தில் இருந்து இடுப்பு வால் எலும்பு வரைக்கும் 33 ஜோடிக்கும் நம்ம சிகிச்சை கொடுக்குறோம். அந்த 33 ஜோடியில் முதல்ல 7 C1 to C7 பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சுரப்பியோடு சேர்ந்தது. அதாவது நம்ம உடம்புல C1 தலை சார்ந்தது. அதில்னு பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி, அதாவது தலை சார்ந்த வருமங்களோட கனெக்டிவிட்டியோடு வரக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா தலைவலி இது மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் அது நிவாரணம் கொடுக்கக்கூடியது. அந்த C2 பார்த்திங்கன்னா பீனல் கிளாண்டோட கனெக்டிவிட்டி. அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முகம் சார்ந்தது, இந்த முகம் சார்ந்ததில் காது இதெல்லாம் வரக்கூடியது. அது C3 பார்த்திங்கன்னா மூக்கு வாய் இதை சார்ந்தது. C4 பார்த்திங்கன்னா தொண்டை இது சார்ந்தப்பட்டது. C5 மார்பு சார்ந்தப்பட்டது. C7 கீழே உள்ள உறுப்புது. இது மாதிரி ஒவ்வொருக்கும் C1லேருந்து C7 வரைக்கும் 7 சுரப்பிக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. அந்த 7 சுரப்பியோட கனெக்டிவிட்டியும் ஒவ்வொரு ஆர்கனோடையும் கனெக்டிவிட்டியில் இருக்கும். அப்போ அந்த கழுத்துக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது எல்லா சுரப்பிகளையும் சீராக இயக்க வைக்க முடியும். அதுதான் தண்டு வடத்தில் வந்து முக்கியமானது கழுத்துக்கு எலும்பு C1 to C7. இப்போ அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா கழுத்து எலும்பு தேய்மானம் வரும், மைல்டாக பல்ஜு வரும், கம்ப்ரஸ் வரும். அந்த கம்ப்ரஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா நரம்பு அழுத்தும் போது C5 C6 இதெல்லாம் அழுத்தும் போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் பார்த்திங்கன்னா மறுத்து போகும், உணர்வுகள் கம்மியாக இருக்கும், மதமதப்பு ஏற்படும். இதெல்லாம் வந்து நரம்பு அழுத்தத்தின் காரணமாக செலவுக்கூடியது. இதை வந்து நம்ம கழுத்தில் சரி பண்ணும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக கையெல்லாம் ஃப்ரீ ஆகிடும். இது சர்வைக்கலில் வரக்கூடியது. அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா T1 to T12. T1 to T12 பார்த்திங்கன்னா அது வந்து ஒவ்வொரு ஆர்கனோட கனெக்டிவிட்டியில் வரும். அதாவது நம்ம ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய 12 ராஜ உறுப்புகள் இருக்குது இல்லையா, அதோட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்வையாக வரும். ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா நுரையீரலும் பெருங்குடலோடு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறப்பையும் மண்ணீரலும் வரும். அடுத்தது பாருங்கன்னா கல்லீரலும் பித்தப்பையும் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறுநீரகப்பை வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன உறுப்போட கனெக்டிவிட்டியில் வரும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜோடியாக வந்துட்டு இருக்கும். அந்த ஆர்கனுக்கும் அந்த நரம்புக்கும் லிங்க்கு, அதாவது T1 to T12 உள்ள எலும்புக்கும் உள்ளே இருக்க ஆர்கனுக்கும் உள்ள லிங்கில் அந்த இதில் தான் அந்த தேய்மானம், அந்த பல்ஜு, கம்ப்ரஸ்ஸு இதெல்லாம் அதையோட தான் சேர்ந்து வரும். அப்போ அந்த தண்டுவடை சிகிச்சையில் அதை நம்ம பண்ணுறோம். அது கீழே பார்த்திங்கன்னா L1 to L5 வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுரப்பிகளோட கனெக்டிவிட்டி. இப்போ அந்த சுரப்பிலேருந்து வர கனெக்டிவிட்டியோடு சேர்த்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டம், நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், செரிமான மண்டலம், உங்களுக்கு பார்த்திங்கன்னா கழிவுநீர் மண்டலம், இனவிருத்தி மண்டலம், இதோட ஒவ்வொரு மண்டலமும் அதில் கனெக்டிவிட்டியில் வரும். அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா வால் எலும்பில் வந்து முடியும். இந்த வால் எலும்பு பார்த்திங்கன்னா அது உடம்புல உள்ள மையப்பகுதியை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. இந்த தண்டுவடை சிகிச்சையில் நம்ம வந்து பண்ணும்போது என்ன ஆகுன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள நரம்புகள் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கறது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட வேலை. அதில் வந்து நம்ம தண்டுவடை சிகிச்சை கொடுக்கும்போது ஒவ்வொரு மண்டலமும் வேலை செய்யும், ஒவ்வொரு உறுப்பும் வேலை செய்யும், ஒவ்வொரு சுரப்பியும் வேலை செய்யும், ஒவ்வொரு ஆர்கனும் வேலை செய்யும். இது அவ்வளோத்துக்குமே சரி பண்ணக்கூடியதான் தண்டுவடை சிகிச்சை. நம்ம C1லேருந்து வால் எலும்பு வரைக்கும் கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த தடவல் முறையும் அந்த மேன்குலேஷனும் அந்த ஒத்தடம் கொடுக்குற முறையும் பார்த்திங்கன்னா நெட்டு எடுத்தல் முறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டலத்தையும் அந்த உறுப்பையும் அந்த ஆர்கனையும் எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணி வைக்கும். அதுதான் தண்டுவடை சிகிச்சை. தண்டுவடை சிகிச்சை தடவலில் கொடுக்கணுன்னா அந்த மூலிகை ஒத்தடம் எல்லா உறுப்பையும் வலுப்பெற செய்யும், எல்லா நரம்பு மண்டலத்தையும் வைக்கும். இதுதான் நம்ம உடம்புல ஒட்டுமொத்த நரம்பும் கூடியது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டங்கிறது நம்ம இதுலன்னு பார்த்திங்கன்னா சுழுமுனையில் ஆக்டிவேட் பண்ண வருகிறது.
சுழுமுனையை ஆக்டிவேட் பண்ணும்போது தண்டுவட சிகிச்சை நல்ல உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் போயிட்டு நல்லா வரும். அதுக்கு தான் நம்ம சிகிச்சை கொடுக்கும்போதே சில பயிற்சி முறைகளும் கொடுக்குறோம். அந்த பயிற்சி முறையோடு சேர்த்து சிகிச்சை எடுக்கும்போது நல்லா உறுப்புகள் எல்லா உறுப்பும் வேலை செய்ய வைக்கும். அதாவது நம்ம ஒரு பிரச்சனைன்னு நினைப்போம், நம்மளுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் உள்ளே இருக்கும். அந்த இதுக்கெல்லாம் வேலை செய்ய வைக்கும் அந்த உறுப்பு, அந்த பயிற்சியும். ஒவ்வொரு சிகிச்சையை கொடுக்க தண்டுவடத்தில் கொடுக்க கழுத்தில் கொடுக்கும்போது கழுத்து சார்ந்ததெல்லாம் நல்லா சீராகும். அடுத்தது முதுகு சார்ந்தது T1 to T12, அடுத்தது L1 to L5. இது எல்லாமே மண்டலத்தையோடையும் உறுப்போடையும் கனெக்டிவிட்டியில் வரனால அந்த வால் எலும்பு வரைக்கும் கொடுக்க நல்ல உள்ள உறுப்பு எல்லாமே சீரான இரத்த ஓட்டத்தை கொடுக்கும். அது உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போகிற சீரான இரத்த ஓட்டமும் சுவாச மண்டலத்தோடு இணைஞ்சு வேலை செய்யும்போது நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் உடம்புக்கு. இதுதான் தண்டுவடை சிகிச்சை. இந்த தண்டுவடை சிகிச்சையில் நம்ம அப்படியே கொடுக்க அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சியும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா சிகிச்சை ஒரு 50% பலன் கொடுக்கும். அதோடு சேர்த்து பயிற்சியும் செய்யும்போது 100% அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். எந்த மாதிரியான பயிற்சிகள்? அந்த நம்ம என்ன ப்ராப்ளத்துக்கு இப்போ கழுத்துக்கு கொடுக்குறோம் இல்லையா தடவல் முறை, அது கழுத்து சார்ந்த பயிற்சிகள். இப்போ முதுகுனா முதுகு சார்ந்த பயிற்சிகள். அப்புறம்னா கீழே இருக்க இடுப்புக்கு தகுந்த பயிற்சிகள். இதெல்லாம் சேர்ந்தது தான் தண்டுவடை சிகிச்சை. ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக ஆமாம் பயிற்சிகள் எடுக்கும்போது தனித்தனியாக எடுக்கணும். இப்போ ஒரு சர்வைக்கலில் ப்ராப்ளம் இருக்குன்னா சர்வைக்கல்லேருந்து நம்ம எல்லாத்தையும் டியூன் பண்ணிவிட்டு அதுக்கு சர்வைக்கல் தகுந்த மாதிரி பயிற்சி முறைகள். அடுத்தது முதுகுக்குள்ளே இருக்கும்போது முதுகு சார்ந்த பயிற்சி முறைகள். அதை கொஞ்சம் மேனுகுலேஷன் பண்ணுவோம். அந்த மேனுகுலேஷன்லாம் அப்படியே நவுத்தி வைப்போம். நவுத்தி வைக்கும்போது என்னென்னா கொஞ்சம் விலகி இருக்கிறதெல்லாம் உள்ளே வந்துடும். உள்ளே வரும்போது நரம்பு அழுத்தினதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடும். அப்போ சில பேருங்கம்மா முக்கியமாக இப்போ நிறைய பேத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா அடி முதுகு வலி தான், L4 L5. இந்த L4 L5ல என்னன்னா அடி முதுகு வலியில் எல்லாத்துக்கும் டிஸ்க்கு பல்ஜாக இருக்கும், லைட்டாக கம்ப்ரஸ் ஆகிருக்கும், இல்லைன்னா ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கும், இல்லைன்னா நரம்பு அழுத்தத்தில் இருக்கும். இது மாதிரி இதுக்கு ஸ்பெஷலாக பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் போட்டு நம்ம அந்த மேனுகுலேஷன் பண்ணி அந்த நெட்டெலாம் எடுக்கும்போது அந்த விலகுனதெல்லாம் மறுபடியும் கூடிரும். அந்த இதை மறுபடியும் அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு தான் அந்த ஒத்தடை சிகிச்சையும் பயிற்சி முறையும் கொடுக்குறோம். இது நம்ம ரெகுலராக அதாவது ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அந்த அளவுக்கு போனவங்க ஒரு 10 சிட்டிங்கில் அது எல்லாமே சரி பண்ணிடலாம். இல்லை லைட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் வலியாக தான் இருக்குன்னா ஒரு 2-3 சிட்டிங்லேயே சரி பண்ணிடலாம். ஒரு 4 சிட்டிங்கில் உடம்பை கண்ட்ரோல் கொண்டு வந்து தரலாம். அது இடுப்பில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு 4 சிட்டிங்கில் கண்ட்ரோல் கொண்டுடலாம். அதை சென்டன் பண்ணுறதுக்கு தான் ஒரு 6 வாரம் ஆகும். மொத்தத்தில் 10 சிட்டிங்கில் அதை சரி பண்ணிடலாம். பெரிய ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போக வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம மருந்து இல்லாமல் சிகிச்சையை கொடுக்குறதுனால அந்த சிகிச்சையும் பயிற்சியும் கொடுக்குறதுனால அது தொடர்ந்து ஒரு 10 வாரம் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லாயிருக்கும். மேற்கொண்டு அந்த பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் வரவே வராது. நம்ம தொடர்ச்சி அந்த பயிற்சியை செய்ய மேற்கொண்டு வாழ்நாள் முழுவதும் அந்த ப்ராப்ளம் வராது. நம்ம அந்த பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கு பண்ணுறோமோ அந்த பிரச்சனைக்கு உள்ளானது வராது. ஏன்னா அது நம்மளது ரொட்டீனாக மாறிடும், பழைய இருந்த மாதிரியே மாறிடும். அது செய்ய மாறிடும். அதுக்கு தான் அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் கொஞ்சம் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு அலைன்மெண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரிஸ்க் எடுத்தோம்னா அது மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு மாறிக்கும். அதனால தான் அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதாவது இப்போது நம்ம பாட்டுக்கு மைல்டாக போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தால் அந்த செட் ஆகிடும் உடம்புக்கு. இல்லை நம்ம சிகிச்சை செஞ்சுட்டு இது பண்ணோம்னா தான் ஆமாம் பழையபடிக்கு மாறிக்கும். அதனால தான் 10 வாரம் வரைக்கும் ஹெவியாக எதுவும் இது பண்ணக்கூடாது. மைல்டாக நம்ம வரலாம், ஆஃபீஸ் வரலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவும் செய்யக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப லாங்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. தூரம் பயணம் போயிட்டு வரும்போது பிரச்சனை அதிகமாக போயிடும். சின்னதாக இருக்கிறத நம்ம சரி பண்ணுறோம், அது போகும்போது என்ன ஆகுனா அந்த குழியெல்லாம் குதிச்சுங்கும்போது ரொம்ப இதாயிரும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி ஆகிருப்பார். அதுதான் நம்ம தண்டுவடை சிகிச்சை பண்ணும்போது டோட்டலே உடம்பே நல்ல ஒரு மாற்றம் வரும் தண்டுவடை சிகிச்சை. ஓகே சார், இப்போது நீங்கள் சென்னையிலேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறதா சொன்னீங்க. இப்போது சென்னையில் டி நகரில் வச்சுருந்தீங்களா? இப்போ எந்த ஏரியாவில் சார்? இப்போ அரும்பாக்கத்துக்கு மாற்றிருக்கு. ஓகே, இப்போது அங்கே எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போகிறீங்க? சாட்டர்டே சண்டே தான். அங்கே சாட்டர்டே சண்டே தான், வாரத்தில் 2 நாள். காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் போகும். ஓகே சார், சனி ஞாயிறு அங்கே? ஆமாம். ஓகே சார், சூப்பர். ஸோ மற்ற நாள்லாம் நம்ம எப்போதும் போல் முசிறியில். சூப்பர் சார். இப்போ நீங்கள் தரக்கூடிய அந்த முதுகு தண்டோட சிகிச்சையை பற்றி எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். நல்லது. அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் பேக் பெயினாக இருக்குது. கொடுக்கலாம்ப்பா சார், கொடுக்கலாம்.
ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னேன். கொஞ்சம் எனக்கும் எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எனக்கு சிகிச்சை கொடுத்தாரு. அது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ முழு சிகிச்சை உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். உண்மையாலுமே நான் இன்டர்வியூ எடுக்க வரும்போது எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு. இப்போ அவர்கிட்ட அந்த சிகிச்சையை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் உடம்பு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ அந்த முதுகு வலி பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் தைரியமாக வந்து நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம். நன்றி. தலைவலி, கழுத்து வலி, ஷோல்டர் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, அப்புறம் கை கால் வலி, மூட்டு தேய்மானம், உடல் பருமன், அப்புறம் சர்க்கரை வியாதி பிரச்சனைகள். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது தான் நம்ம வர்ம யோகி சென்டர். ஸோ சென்னை அரும்பாக்கத்தில் இருக்குது. உங்களுக்கும் வந்துட்டு அந்த முதுகு தண்டு வர பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா சாரோட நம்பர் கீழே டிஸ்பிளேல ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ சனி ஞாயிறு மட்டும் வந்து அரும்பாக்கத்தில் சார் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மற்ற நாள்லாம் நம்ம வந்துட்டு முசிறில் சாரை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி சார். டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.